கோவை மாவட்டம் சாலையோரம் மற்றும் நடப்பாதை வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சி முழுவதும் சாலையோர தெரு சந்தை வியாபாரிகளுக்கு மாநகராட்சி கணக்கெடுக்கப்பட்டு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. இந்த அடையாள அட்டை திட்டத்தின் கீழ் தள்ளுவண்டி, உருட்டு வண்டி மற்றும் குடைகளில் சுமந்து தெருக்களில் சாலை ஓரங்களில் வியாபாரம் செய்து வரும் சங்கத்தில் சேர்ந்தவர்கள் செயல்பட்டு வருகிறோம். ஆனால் எந்த ஒரு அரசு அனுமதி பெறாமல் சாலை ஓரங்களில் பல கூடாரங்கள் அமைத்து பல லட்சக்கணக்கான செலவு செய்து பெட்டிகள் அமைத்து அந்த பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து பொதுமக்களுக்கும் அரசுக்கும் இடையூறு செய்யும் வண்ணம் நீதிமன்றத்தை அவமதிப்போர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட சாலையோரம் மற்றும் நடைபாதை வியாபாரிகள் சங்க தலைவர் மணி தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. உள்ளாட்சி நகராட்சி எல்லா பகுதியிலும் குறிப்பா சென்னை மாநகராட்சியில 15 மண்டலத்துக்கு உண்டான தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்ப கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சாலையோர வியாபாரிகளுக்கு எந்த விதமான திட்டங்களும் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நாங்க பயனடைந்த ரெண்டே திட்டம் தான். ஒண்ணு, முன்னாள் நம்மளுடைய பாரத பிரதமர் கொரோனா காலகட்டத்துல கடனுதவி திட்டம் கொடுத்தாங்க. முன்னாள் முதலமைச்சருடைய ஒரு 1000 ரூபாய் திட்டம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு நிறைய திட்டங்கள் வர வேண்டியதை இந்த மாநகராட்சி இன்னும் செய்யாம காலம் தாழ்த்தி வர்றாங்க. இதுல சுவாநிதின்னு சொல்லி போட்டு ஒரு அடையாள அட்டை வந்திருக்கு. இது குப்பை கிடங்கு மாதிரி மாநகராட்சிக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த அடையாள அட்டை கொடுத்தாவே நிறைய வாழ்வாதாரம் எங்களுக்கு உண்மையிலேயே நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா எங்க வண்டிக்காரங்க பாதிக்கப்படுறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நிறைய இடத்துல பெட்டிகள் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய ஆதிக்க சக்திகள், அரசியல் கட்சிகள், பணம் படைச்சவங்க கொண்டு பெரிய பெரிய பெட்டிகளை போட்டு, குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா ஜிசிடில இருந்து வெங்கடாபுரம் முட்டும், ஹவுசிங் யூனிட்ல இருந்து கவுண்டம்பாளையம் முட்டும், நம்ம சுங்கம் பைபாஸ் ரோடு, சாய்பாபா காலனி பாத்தீங்கன்னாக்கா பெரிய கடை வீதி, டாடா பேட், இந்த மாதிரி பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பெட்டிகளை போட்டு அவங்கனால எங்களுக்கு இடையூறாகுது. நாங்க எல்லாம் அடையாள அட்டை வச்சிருக்கோம். கார்பரேஷன் என்ன எடுக்க சொன்னாங்களோ எல்லாம் அடையாள அட்டை, FSSA லைசன்ஸ், நாங்க என்னென்னலாம் ரினியூல் பண்ணுமோ வருடங்கள் முழுவதும் நாங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அரசனுடைய பாதுகாப்புலையும் உச்ச நீதிமன்ற பாதுகாப்புலாம் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய திட்டங்கள் அரசு கொடுக்குது. முறையா மாநகராட்சி முறைப்படுத்தி உடனடியா எங்களுக்கு உண்டான தேர்தலை உடனடியா நடத்தணும். ஒண்ணு. ரெண்டாவது, எங்களுக்கான இடங்கள் அந்தந்த பகுதியில வியாபார மண்டலங்கள் அமைச்சு எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்து எங்களை ஒதுக்கிடும் போதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். இது மட்டும் இல்லாம எங்களுக்கு இப்ப இந்த கடன் உதவியெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த கடன் உதவியை பாரத பிரதமருடைய சுவாநிதியை மீண்டும் மாநகராட்சி எல்லா வியாபாரிகளுக்கும் மீண்டும் அதை புதுப்பிச்சு கொடுக்கணுங்கிறது எங்கள் அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.